ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்சிபி வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் டெல்லியில் நடக்குது. ஈவினிங் 7:30 போல் நடக்குது. இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 220. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஆஸ் பஞ்சாப் மேட்ச்சில் 264 அடிப்பாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அது ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்க 225 பஞ்சாப்பு. ஸோ இந்த இதில் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 220. போலிங் பார்த்தீங்கன்னா 29 விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 18 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 1 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ வின்னிங் பேட்டர்ஸ் நம்ம பார்த்துடலாம். வின்னிங் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் பிளே 6 ஓவரில் 45 ரன் அடிக்கணும். ஸோ செகண்ட் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரன் அடிச்சிருக்கணும். தேர்ட் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். லாஸ்ட் ஸ்பேஸில் 14 to 20 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா 65 to 70 ரன்ஸ் அடிச்சிருக்கோம். ஸோ இதான் வின்னிங் பேட்டர்ஸு. ஸோ நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட லைனப்ஸை பார்த்துடலாம். வேறு கேஎல் ராகுல் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 150 ரன்ஸ் அடித்தார். நல்ல ஃபார்மில் கன்சிஸ்டாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ பதுன் நிஷாங்க்கு குயிக்காக மாட்டிக்கு அவர் நிதிஷ் ராணா நல்லா ஆனார் லாஸ்ட் மேட்ச். சூப்பராக ஆடி நல்லா நாக் பண்ணார். கேஎல் ராகுல் நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டார். ஸோ டைசன் ஸ்டெப்ஸும் ஒரு நல்லா ஆடக்கூடிய பிளேயர், ஒரு ஹேங்கர் ரூமில் ஆடக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸ்லோவாக ஆடி நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. டேவிட் மில்லர் நல்ல ஒரு ஃபினிஷர் 6-4 அடித்து ஒரு இது கூட பண்ணுறக்கூடிய சான்ஸ் இருக்குது. அக்ஷர் பட்டேல் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. பவுலிங் அண்ட் பேட்டிங்கில் ரெண்டும் கலக்கக்கூடிய ஒரு சான்ஸு. அஜய் மண்டல் எப்படி ஆடக்கூடியதுன்னு தெரியல, எப்படி பார்க்கலாம். குல்தீப் அது நல்லா ஸ்பின் ட்ராக் நல்லா கண்டெயின் பண்ணக்கூடிய இருக்குது. அதோட ஸ்கோர் பண்ணாலும் விக்கெட் இருக்கிற கேபிலிட்டி இருக்குது அவருக்கு. முகேஷ் குமார் நல்லா போட்டிருக்காரு இந்த சீசனில், அதே கண்டினியூ பண்ணுறாரு. லுங்கினி வந்து இன்ஜூரியாக இருக்காரு. அவர் திரும்ப ஆடுவாரான்னு தெரில. இப்போதைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டான்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் மேட்ச்சுக்கு முன்னாடி ஃபிட்டாக இருக்காரா இல்லையான்னு தான் வெயிட் பண்ணி நாளைக்கு தான் பார்க்கணும். ஸோ நட்ராஜன் நல்லா போடுறாரு. நல்லா ஏக்கட் போட்டு டெத் ஓவர்ஸில் கண்டெயின் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். சரி, ஆர்சிபியோட நான் லைனப்பை நம்ம பார்த்துடலாம். பில்சால்ட், விராட் கோலி 2 பேரும் பயங்கரமாக ஆடக்கூடிய பிளேயர். விராட் கோலி சொல்லவே வேணாம், லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடிட்டாரு. ஈஸியாக வின் பண்ணக்கூடிய பவர் பிளேயில் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. தேவிதர் படிக்கலும் நல்லா ஆடுறாரு, சூப்பராக ஆடிட்டு இருக்காரு, கன்சிஸ்டாக ஆடிட்டு இருக்காரு. ரச்சித் படிதாரும் ஸ்பின் பாலருக்கும் நல்லா ஆடுறாரு. நல்ல ஒரு ரன் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குணால் பாண்டியா ஒரு சூப்பராக போடுறாரு. பவுலிங் அண்ட் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக ஆடினார். 32 ரன் அடித்தார். வின்னிங்க்கு ஒரு இதாக இருந்தது. பவுலிங்கில் அந்தளவுக்கு போடலனாலும் பேட்டிங்கில் தான் பண்ணிடுறாரு, ஏதாவது ஒரு ரோல் பண்ணிடுறாரு. ரெமோரா ஷெப்பர்டும் ஒரு நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய சான்ஸ் இருக்குது. 6-4 அடிப்பார். ஒரு பவுலிங்கில் கொஞ்சம் ரன் கொடுத்துட்றாரு. இருந்தாலுமே அவர் பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. புவனேஷ்குமார் நல்லா ஸ்விங் அவுட் ஸ்விங் போட்டு விக்கெட் எடுக்கிற கேபிலிட்டி இருக்குது. ஜேசன் வுட் நல்லா போடுவார். பவர் பிளே நல்லா போட்டு கண்டெயின் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸ்ரேயஸ் சர்மா சொல்ல வேண்டாம், ஸ்பின் நல்லா போன மேட்ச் தான் அந்தளவுக்கு போடல. பட் ஆனால் அவர் கண்டெயின் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் கேம் சேஞ்சர் யாரான்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் லாஸ்ட் மேட்ச் அடித்தார். ஸோ அது அந்த மேட்ச் கண்டினியூ பண்ணுவார். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா விராட் கோலி, அவர் கன்சிஸ்டாக ஆடக்கூடிய கோலியாக இருக்காரு. வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான். ஆர்சிபி வந்து 55% கொடுக்குறேன். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 45% கொடுக்குறேன். ஸோ ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா அவையில் இருந்தாலும் ஸோ டேபிள் பாயிண்டில் நல்லா டாப்பில் இருக்காங்க. ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே அவங்க ஈக்குவலாக இருக்காங்க காம்படிஷனில். ஸோ கொஞ்சம் அதனால் ஆர்சிபிக்கு தான் வின் பண்ணுறதுக்கு ஒரு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.